கென் கருணாஸ் அவர்கள் சமீபத்தில ஒரு இன்டர்வியூல அசுரன் படத்தில அவருக்கு எப்படி வாய்ப்பு கிடைத்தது அப்படின்ற மாரி பகிர்ந்துக்கிட்டாங்க ஒரு இன்டர்வியூல. ஆக்சுவலா வெற்றிமாறன் சார் இந்த படத்துடைய கதைய கென்னுடைய அப்பா கருணாஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கப்புறம் நம்ம கருணாஸ் கேட்டிருக்காங்க, "இதுக்கு ஏதாவது ஆடிஷன் நடத்துறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஆமா" அப்படின்னு சொன்னோனே, "சரி என் பையன நான் அனுப்புறேன். உங்களுக்கு ஓகேனா நீங்க சேர்த்துக்கோங்க. இல்லாட்டினாலும் விட்டுறலாம். அத பத்தி ஒண்ணும் இல்ல." அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. நானும் போய் ஆடிஷன்லாம் அட்டெண்ட் பண்ணேன். ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி அழகுக்குட்டி செல்லம் அந்த ஒரு படத்துலலாம் எப்பவுமே நான் லுக் டெஸ்ட் அவங்க வச்சு, அதில நான் செலக்ட் ஆகி தான் நான் போயிருக்கேன். அதே போல தான் இதுலயும் ஆடிஷன்ல செலக்ட் ஆவேன் அப்படின்னு நெனச்சு போனேன். பட் ஆனா, ரொம்ப நாளா எனக்கு திரும்ப கால் வரவே இல்ல. ஆ அதுக்கப்புறம் என்னுடைய ஸ்கூல் கல்ச்சுரல் ஈவென்ட் நான் தான் ஆர்கனைஸ் பண்ணி நான் தான் பண்றேன். அதுக்கு வெற்றிமாறன் சாரையும், சூரி சாரையும் நான் இன்வைட் பண்ணியிருந்தேன், அந்த ஒரு ஈவென்ட்டுக்கு. ஸோ அவங்க வந்திருந்தாங்க. அப்ப நான் ஒரு இது பண்ணேன், ஒரு ஈவென்ட் பண்ணேன். அத பார்த்துட்டு அடுத்த ஒரு 1 வாரத்திலேயே எனக்கு கால் பண்ணாரு வெற்றிமாறன் அவர்கள். எனக்கு கால் பண்ணி, "நீ உடம்ப இளைக்கணும். ஆ ஆடுகளம் நரேன் சார் கிட்ட நீ கொஞ்சம் ஆக்டிங் கிளாஸ் மாதிரி நீ போய் கத்துக்கணும். இதெல்லாம் நெறைய அதே மாரி அந்த ஒரு ஸ்லாங் நீ கத்துக்கணும்." அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே எனக்கு சொன்னாரு. ஆக்சுவலா நான் அப்ப 11த் டூ 12த் அந்த 1 இயர் இந்த உடம்பு இளைக்கிற ப்ராசஸ்ஸு, நரேன் சார் கிட்ட போய் நான் ஆக்டிங் கத்துக்கிட்டது, அந்த ஸ்லாங் கத்துக்கிட்டதுன்னு இது எல்லாமே இந்த 1 வருஷம் போச்சு. அதுக்கப்புறம் 12த் முடிச்சோனே நான் அப்படியே ஆக்டிங்குள்ள வந்துட்டேன். அந்த படத்துக்குள்ள வந்துட்டேன் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாரு. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க.